பிரம்மார்ப்பணம் பிரம்மகவி பிரம்மாஜ்ஞௌ பிரம்மஹுதம் பிரம்மைவ தேன கந்தவ்யம் பிரம்ம கர்ம சமாதினா. யாக அர்ப்பணத்துக்கு பயன்படும் உபகரணங்கள், யாகத்தில் தரப்படும் திரவியங்கள், யாகத்தி யாகத்தின் அதிபதி, யாகச் செயல், தியானம், பெறத்தக்க பயன் என அனைத்தும் இறைமயமானதுதான். இந்த பதம் பத்ம புராணத்திலையும் உண்டு, பிரம்மசூத்திரத்திலையும் உண்டு. பகவானே நினைச்சபடி வாழும் ஒருத்தன் தெய்வீக இயற்கையில திளைக்கிறான் அப்படிங்கிறது கருத்து. அவன் செய்யற எதுவுமே தெய்வீகமானது, இறைமயமானது அப்படிங்கிறது கருத்து. ஆத்யதே அனேன இது அர்ப்பணம், தனது இல்லாமை அப்படிங்கிறத குறிக்கும். எல்லாத்தையும் இறைவனோட இணைச்சி பார்க்கறது. நாம நேசிக்கிற ஒருத்தரை எப்பவுமே நினைச்சுக்கிட்டே இருப்போம். மனம் அதிலேயே லயிச்சு கிடக்குது. இறைவனுடைய மேன்மை புரிஞ்சவன், உலகின் தன்மை புரிஞ்சவன், எல்லாம் பகவானுக்கு அதீனமாக இருக்கிறத புரிஞ்சுக்கிட்டவன், தன்னை தனித்து கொண்டு போகாம பகவான் கிருஷ்ணரோட இணங்கி கொண்டு போறான், இணங்கி செல்றான். பிரம்மசூத்திரத்துல 1.4.3ல துவாத்தீனாம் யதக சர்வம் அத சர்வோ மதோ பவான் வதந்தி முனையக சர்வே நது சர்வே ஸ்வரூபதா. எல்லாவற்றுக்கும் பகவானே எஜமான், அனைத்தும் அவரது ஆதீனத்துக்கு உட்பட்டது, அவரே எல்லாம். மனப்பக்குவம் பெற்ற முனிவர்கள் இதை சொல்கிறார்கள். இப்படி ஒரு வசனம் இருக்கு. தத்துவமசி அப்படிங்கிறது அது ஒரு வேத வாக்கியம். கீதையில இந்த பதத்தை கொண்டுதான் ஆச்சாரியர்கள் விளக்கம் தர்றாங்க. உலகத்துல இருக்கிற எல்லாமே இறைவன் அப்படின்னு நேரடியா சொல்லப்படல. அதாவது உலகில் இருப்பவை அனைத்தும் பகவானுக்கு, அவரது ஆதீனத்துக்கு உட்பட்டது அப்படின்னு அர்த்தம். தத்துவமசினா குற்றவாளி எங்க இருந்தாலும் அரசால கைது பண்ணப்படுறான். சட்டம் எல்லா இடத்துலயும் பரவி இருக்குது, அது அவனை கைது பண்ணுது. அது போல பகவானுடைய ஆதிக்கம் எங்கேயும் பறந்து இருக்குன்னு அர்த்தம். யாகத்துக்கு ஹோம கருவிகள் அப்படின்னு சொல்லப்படுகிற கரண்டிகள், திரவியங்கள், நெருப்பு, யஜ்ஞபதி விஷ்ணு, ஹோமம்ங்கிற செயல், ஓதுகின்ற வேத சப்தம், அங்க நடக்கிற தியானம், இது எல்லாமே இறைமயமானது அப்படிங்கிறது இந்த சுலோகம். பகவான் கிருஷ்ணர் மண் சாப்பிட்ற லீலையில பிரபஞ்சங்களை தம்முடைய வாய்க்குள்ள யசோதையிட்ட காட்டுறார். அவர் தான் உலகங்களை படைக்கிறார். அந்தந்த லோகங்களை அந்தந்த பாதையில மிதந்தபடி சுழல செய்கிறார். உலகங்களை வாமனனா அளந்தார். பிரளயத்தின் போது தமக்குள்ள லோகங்களை ஒடுக்கிக்கிறார். இப்படி லோகத்துல அனைத்து அணுவிலும் ஆற்றலாக தங்கியும் இருக்கிறார். அவருக்கு அந்நியமா எதுவும் இல்லை அப்படிங்கிற போது உலகத்துல எதை ஒருத்தன் தன்னுடைய உரிமைன்னு சொல்லி உரிமை கொண்டாட முடியும்? இப்படி ஒரு ஆழ்வார் கேட்கிறார். பகவானுக்காக செயல்பட்டு பார்ப்பவங்களுக்கு மட்டும்தான் எல்லாம் இறைமயம் அப்படிங்கிறது புரிய வரும். வேள்வி செய்கிறவன், வேள்வி பொருட்கள், நெருப்பு, இப்படி அனைத்தையும் தெய்வீகமாக பிரம்ம வடிவாக உணர்கிறவன் செயல்ல கூட கர்த்தா, கருவி, கர்மம், பொருள் அப்படி இருக்கிற எல்லாத்தையும் பிரம்ம வடிவாக பார்க்கலாம். இது கர்ம சமாதி. அதனாலதான் இந்த பதத்தை சாப்பிடும் முன்னாடி பல பேரும் கிருஷ்ண நினைப்போட சொல்றாங்க. இறைவனை தவிர தனி இருப்புங்கிறது எதுவுமே லோகத்துல கிடையாது. கீதை 13:13ல சர்வதா பாணி பாதம் தத், அதாவது அர்ப்பணிக்கிற எதையுமே வாங்கக்கூடிய கைகள் உடையவரா இறைவன் இருக்கிறார். 9:16ல வாக்கியம் உணவுப் பொருட்கள் பிரம்மமயம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. 13:7ல மமைவாம்சோ ஜீவலோகே, எல்லாம் என்னுடைய அம்சம்தான் அப்படின்னு சொல்றார். 15:14ல அகம் வைஸ்வானரக, நானே உணவுகளை செரிக்கிறேன், நெருப்பா இருக்கிறேன் அப்படிங்கிறாரு. அடுத்து அகம் ஹுதம் அப்படின்னு சொல்லி 5, ஆகுதியும் நானே அப்படிங்கிறார். அடுத்து 4:31ல யக்ஞ சிஷ்டாமிருத புஜோ யாந்தி சனாதனம், நற்செயல்களின் பலனும் பிரம்மநிலை எனவும் நான் இருக்கிறேன்கிறார். பிரம்மம் அப்படிங்கிற சொல் இறைவனையும் ஆன்மாவையும் மனசையும் சில சமயம் உடலையும் கூட குறிக்கும். இந்த சம்சார உலகு இறைவனுடைய உடலுக்குள்ள தான் இருக்குது. அவரது உடல்ல தான் அனைத்தும் நிகழுது. கங்கையில நின்றுக்கிட்டு ஒருத்தன் கங்கா தீர்த்தத்தை எடுத்து அதுக்கே பூஜை செய்யற மாதிரி, அதே போல பகவான்கிட்ட உள்ளதை கொண்டு பகவானுக்கு அர்ப்பணம் நடக்குது.
இறைவனுடைய எண்ணத்துல பிரகிருதி செயல்படுது. இது வடமொழியில பிரகர்ஷேன கரணம் யஸ்யாஹா சா பிரகிருதி அப்படின்னு சொல்லப்படுது. சீரிய முறையில செயல்படுறதுனால சம்யக் ரீத்யா சரதீதி சம்சார அப்படின்னு சொல்லப்படுது. உலகத்துல படைத்தல், காத்தல், அழித்தல் இப்படி 3 உண்டு. ஆனா உண்மையிலே 2 தான் இருக்கு. உண்டான எவையும் அழிவை நோக்கி போய்கிட்டு இருக்கு. யார் குருமுகமாக பகவானை இலக்காக வச்சு வாழ்வுல பயணிக்கிறாரோ, அதைத்தான் அந்த சுலோகம் குறிப்பிடுது. இதை தான் சர்வம் கல்விதம் பிரம்ம அப்படின்னு சொல்லி சாந்தோக்கிய உபநிஷத்துலையும் பார்க்கிறோம். கீதையிலையும் கூட வாசுதேவ சர்வமிதி அப்படின்னு பகவானும் சொல்லியிருக்கிறார். இப்படி எல்லாம் கிருஷ்ணமயம் தான். அதுக்கு அப்பாற்பட்டு லோகத்துல எதுவும் இல்லை அப்படிங்கிறது கருத்து. ஹரே கிருஷ்ணா.